இங்கு கூடியிருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்த தோழர் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் அண்ணன் உமாபதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாக்யராஜ் சார் வந்திருக்காங்க, விவேகா சார் வந்திருக்காங்க, இன்னும் பல பேர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் அநேகமா கொரோனா சமயத்துல எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது எப்போ ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. கொரோனா சமயத்துல நம்ம வந்து இந்த சமூக இடைவெளியை கடைபிடிச்சோம். இப்போ ஒரு படம் ஷூட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சு அந்த கான்செப்ட்ல அந்த கண்டென்ட்ல எழுதுனது. அப்புறம் திரும்ப எப்போ முடிச்சாங்க, எப்போ ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரியல. ஸோ அப்போ கொரோனா சமயத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் இன்னைக்கு திரைக்கு வர்றதுக்கு தயாராக ஆகியிருக்கிறது. இதே கொரோனா சமயத்துல இன்னொருவரும் ஒரு படம் எடுத்தாரு. அவரு இன்னைக்கு இந்த பூமியில இல்லை, நம்ம எல்லாம் மறந்துருப்போம்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு நினைவூட்டல் தான். அவர் எடுத்த படம் இந்த சமூகத்தில் என்ன விளைவை ஏற்படுத்துச்சுன்னா, இந்த அரசாங்கம் என்னென்ன அயோக்கியத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறது, என்னென்ன அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறது, என்னென்ன பொய்களை, வதந்திகளை, அவதூறுகளை இந்த மீடியாக்கள் மூலமாக பரப்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரே ஒரு போட்டோவை எடுத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் புரட்டி போட்ட ஒருவர். அதுவும் இந்த கொரோனா சமயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அவர் பேரு டேனிஷ் சித்திக், ஒரு போட்டோகிராஃபர். ஸோ அவர் திரும்ப மர்மமான முறையில் அவருடைய இறப்பு நடந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் கிராஸ் ஃபயர்ல அவர் கொல்லப்பட்டார், இறந்து போனார் அப்படிங்கிற தகவல் தான் வந்துச்சு. அதற்கான விசாரணைகள் என்ன, உண்மையிலேயே கிராஸ் ஃபயர் தானா அல்லது வேற யாரும் இதுக்குள்ள சதி செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற தகவல் நமக்கு எதுக்குமே வரல. ஏன்னா எந்த விசாரணையும் இப்ப சரியா நடத்தப்படுறது இல்லை. நமக்கே தெரியும், ஃபிளைட் கிராஷ் ஆனிச்சு, 241 பேர் நினைக்கிறேன் இல்லைங்களா, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காரு. 241 பேர் ஒரே ஒரு ஃபிளைட் கிராஷ் இறந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இதுதான் மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு சம்பவம் நினைக்கிறேன். இவ்வளவு எண்ணிக்கையில ஒரே ஒரு ஆக்சிடென்ட்ல இவ்வளவு இறப்புகள் அப்படிங்கிறது. 241 பேர் ஒரே ஒரு இந்த ஃபிளைட் கிராஷ் இறந்து போயிருக்காங்கனாக்கா, இதுல அதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள் வேற வைரல் ஆச்சு. சரியா உள்ள ஏசி ஒர்க் ஆகல, தொழில்நுட்ப கோளாறுகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்தே வீடியோ ஜஸ்ட் பிஃபோர் ஒருத்தர் அங்க வீடியோ போஸ்ட் பண்ணது நமக்கு வந்துருந்துச்சு. எப்படி உள்ள உண்மையிலேயே அது விபத்து தானா அல்லது இதுல வேற எதுவும் சதிகள் இருக்கா அப்படிங்கிற இந்த விசாரணை சரியாக போகுமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. இப்படி பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதை யாருமே கேள்வி எழுப்ப மாட்டாங்க. நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப நிறைய வாய்ப்புகள் கொடுக்கலாம், அதிகமான சம்பளங்கள் அவங்க பெறலாம். அதை தாண்டி நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாட்டை தூக்கி கையில கொடுக்க முடியாது இல்ல. ஸோ அப்படி நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கனாக்கா இதெல்லாம் அவங்க கேள்வி கேட்கணும். இதெல்லாம் கேள்வி கேட்காம நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நான் நல்லா நடிப்பேன், அதனால நாட்டை என் கையில கொடுங்க அப்படின்னா பாக்யராஜ் சார் எப்போது சிஎம் ஆயிருப்பார்ல இல்லைங்களா? அதனால நல்லா நடிக்கிறதுக்காகவும் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நாட்டை தூக்கி நம்ம கையில கொடுத்துட முடியாது என்பது பாக்யராஜ் சாருக்கு நன்றாக தெரியும். அதனால இதையெல்லாம் கேள்வி கேட்டாக்கா கண்டிப்பா நாட்டை கையில தூக்கி கொடுக்கலாம். அப்படி இல்லாத வரைக்கும் நம்மளால நாட்டை கையில தூக்கி கொடுக்க முடியாத சூழல். அதனால அப்ப அந்த கொரோனா சமயத்துல எடுத்த ஒரே ஒரு போட்டோ அதை ஒட்டுமொத்த இந்தியாவுமே புரட்டி போட்டது. என்னென்ன பொய்களை, வதந்திகளை, அவதூறுகளை பரப்புகிறார்கள், இந்த மக்கள் நலன் சார்ந்து இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஒரு கொரோனா ஊசி நமக்கு போடணும், அதுவும் வெளிநாட்டுல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்க ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த கொரோனாவில் நாமக்கு அடுத்த நிமிஷம் நாம இருப்போமா இல்லையா, நம்ம புள்ள இருக்குமா இருக்காதா, நம்ம அப்பா அம்மா இருப்பாங்களா இருக்காதா, எப்ப இறப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த சமயத்துல ஒரு நாட்டினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் அல்லது நாட்டை ஆளக்கூடிய அந்த கட்சி தன் நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கணும். அப்ப அவ்வளவு தடுப்பூசிகளை எப்படி இலவசமா நம்ம மக்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும். இந்த காலகட்டத்துல நாளைக்கு இருப்போமா இல்லையாங்கிறது தெரியாத காலகட்டத்துல அந்த தடுப்பூசிகளை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த அரசாங்கம் விற்பனை செய்தது. காசு கொடுத்துதான் இங்க உள்ள ஒவ்வொரு மாநிலமும் பர்ச்சேஸ் பண்ணி இங்க உள்ள மக்களுக்கு தடுப்பூசியை போட்டது. தடுப்பூசி பத்தி பேசுறோம், தணிகாச்சலம் சார் வேற இல்லை. அதனால இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் கேள்வி கேட்க 36,000 கோடி ரூபாய் இந்த கொரோனா சமயத்துல மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி PM கேர்னு போட்டு 36,000 கோடி ரூபாய் வசூல் பண்ணாங்க. மக்களுடைய காசு. ஒருத்தனுக்கும் வருமானம் இல்லை, ஒருத்தனுக்கும் பிசினஸ் கிடையாது, எல்லாம் வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்கோம்.
நம்ம போய் வெளியில அந்த டயத்துல ஏதாவது அரிசி வாங்கிட்டு வந்தாதான் நமக்கு உணவு, இல்லைனாக்கா அன்னைக்கு முழுக்க நம்ம பட்டி தான் கிடக்கணும். அன்னைக்கு ஃபுல்லா லாக்டவுன் இருந்துச்சு. அந்த சமயத்துல கையில பையில இருந்ததெல்லாம் நம்ம போட்டு 36,000 கோடி இந்த அரசு கேக்குதுன்னு நம்ம கொடுத்தோம். அந்த 36,000 கோடியை வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே 2 டோஸ் நமக்கு வந்து கொரோனா ஊசி போட்டுக்கலாம். ஆனா இந்த அரசாங்கம் அந்த 36,000 கோடி என்ன செய்தது, யாருக்கு கொடுத்துச்சு, நம்ம யாருமே சிந்திக்கல. சோ அவர் எடுத்த டேனிஷ் சித்திக்கு எடுத்த ஒரு போட்டோ இந்த சமூகத்தை எப்படி புரட்டி போட்டுச்சோ கொரோனா பீரியட்ல, அப்படியே கொரோனா சமயத்துல எழுதப்பட்ட இந்த கதை கண்டிப்பாக சமூகத்துல ஒரு ஏதோ ஒரு கேள்வியாவது எழுப்பும் அப்படின்னு நான் நம்புறேன். கரெக்டா கனெக்ட் பண்றது கதை. அதனால இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.